இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நீட்டாக இல்லைன்னா டென்ஷன் ஆகுது அந்த மாதிரி. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது, சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பேன். பட் மாமா வந்து வெளுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஜடை எப்போவுமே போட்டுகிட்டே இருந்தோம்னா ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் எப்போவாச்சும் இந்த மாதிரி போடுங்க, இல்லைன்னா லூஸாக போடுங்க. ஓகேவா? நல்லா டைட்டாக சுருட்டி சுருட்டி கிளிப் குத்தும்போது முடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 25% வந்து இந்த டைம் ஓட்டு பதிவாயிருக்கு. அது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அது யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு ஆள்னால தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு. அதனால் சரி, நமக்கு நம்ம அப்பா அம்மா தான் வந்து எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது, நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு விஷயத்த சொல்கிறது. நம்ம அவங்கக்கிட்ட மட்டும்தான் வம்பு இழுத்துட்டு ஜாலியாக இருக்க முடியும். மற்றவங்ககிட்ட என் தம்பி தங்கச்சிக்கிட்டேயோ இல்லை மற்றவங்கக்கிட்டேயோ அப்படி இருக்க முடியாதுல்ல. இது வந்து ஒரு அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் தம்மை போட்டு விட்டாச்சு. தம்மை போட்டு விட்டு ஒரு 15 நிமிஷம் கங்கெல்லாம் வெளியே எடுத்துட்டு ஒரு 15 ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து எலெக்ஷன் நாள். நான் வந்து வீட்டுக்கு தான் போய் ஓட்டு போட போகிறேன். அங்கே தான் வந்து எனக்கு ஓட்டு இருக்குது, கவுண்டம்பாளையத்தில். ஸோ நம்ம வந்து ஓட்டு போட போக போகிறோம். கிளம்பிடலாமா? ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஓகே. நேற்று வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன்னா அதை எடுத்து உள்ளே போட்டு அப்புறம் கிளம்பலாம். சரியா? பால் பப்பாளி, வெள்ளை தக்காளி, கூட்டாளி, என்ன சமாளி. இங்கே வந்து அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் காலையில் காய போட்டிங்கன்னா மத்தியானத்துக்குள்ளேயே நல்லா காஞ்சி கருவாடாயிடும். ஆனால் நான் எப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் போட்டு கிடப்பேன். மாமாவுக்கு எப்படி தெரியுமா? ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா அது ப்ராப்பராக இருக்கணும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். இப்போ துணி இங்கே கிடந்துச்சுன்னா அதை வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கு எப்படின்னா எப்படி சொல்கிறது, க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நீட்டாக இல்லைன்னா டென்ஷன் ஆகுது அந்த மாதிரி. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது, சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பேன். பட் மாமா வந்து வெளுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு நான் சாவியெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன்னா, என் வண்டி சாவியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே எப்போவும் மேலே மாட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? அங்கே தான் மாட்டணும். நான் என்ன பண்ணிடுவேன், சரி உள்ளே வந்தோடனே எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் இருக்காது. அதனால அங்கே வந்து டெஸ்கில் வச்சுருவேன். ஓகேவா? டைனிங் டேபிளில் வச்சுருவேன். அப்போ ஸ்ட்ரைக் ஆகும் டக்குன்னு, மாமா வந்து எதை சொல்லுவார் அப்படின்னு. வந்தோடனே எந்த ரியாக்ஷனும் இருக்காது. சாவியும் எடுப்பார், என்னை பார்ப்பாரு, அவ்வளோதான். அதிலே வந்து கதை முடிஞ்சிடும் அந்த மாதிரி. ஸோ காமெடியாக இருக்கும். நான் வந்துட்டு அவர் எல்லாத்தையும் இருக்கிறதான டென்ஷன் ஆக்கிறதுக்காகவே வந்துட்டு மோஸ்ட்லி சாவியை வந்து மாட்ட மாட்டேன். ஒரு சில டைம் மாட்டிடுவேன். அப்படி எனக்கு சாவி எங்கே பார்க்கும்போதெல்லாம் மாமா ஞாபகம் தான் வரும். வந்தோடனே பார்ப்பார், இப்படி ஒரு பார்வை பார்ப்பார், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட வம்பு இழுக்கிறது ஜாலியாக தானே இருக்கும். ஸோ நான் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு செல்லக்குட்டி. சுடிதார் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தலையும் சீவலாம். தலை சீவிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். நிறைய பேர் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தீங்க. அது எப்படின்னா, சைடு வந்து உச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் எடுத்து நல்லா சுருட்டி பின் பண்ணிக்கோங்க. இந்த ஜடை எப்போவுமே போட்டுகிட்டே இருந்தோம்னா ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் எப்போவாச்சும் இந்த மாதிரி போடுங்க, இல்லைன்னா லூஸாக போடுங்க. ஓகேவா? நல்லா டைட்டாக சுருட்டி சுருட்டி கிளிப் குத்தும்போது முடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் கிளிப் குத்திட்டு பின்னிட்டு நம்ம பூ வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. ஸோ நீங்கள்லாம் யார் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஓட்டு வந்து நம்ம உரிமை. நம்ம வந்து எல்லாருமே நிறைய பேர் போட்டுட்டாங்க. 84.90%, 85% வந்து இந்த டைம் ஓட்டு பதிவாயிருக்கு. அது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அது யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு ஆள்னால தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு.
ஸோ அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? வாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு எலெக்ஷனுக்காக மாமா வீட்டில் எல்லாருமே வந்து பூத்துக்கு போயிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வரப்போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் செல்லக்குட்டீஸ். வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து வா வா வான்னு சொல்லிட்டு என் தம்பி வம்பிழுத்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவனெல்லாம் சமாளிச்சுட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா எப்படி இருக்கு பாப்பா, என்ன ஏது, வீட்டிலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தலைவர்கள் எல்லாமே ஓட்டு போடுறான் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்களா. சீரியஸாக சொல்கிறேன், சுட சுட தோசை சுட்டு கொடுத்துட்டு இருந்தா என் தங்கச்சி. நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டேன் அப்படின்றத தாண்டி நமக்கு சூடாக ஒருத்தவங்க சுட்டு கொடுத்து சாப்பிட்றது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். நானும் சாப்பிட சுட சுட என் தங்கச்சி வந்து சுட்டு கொடுத்துட்டு இருந்தா. நானும் நல்லா சாப்பிட்டேன். எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னாரு. எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிவி பார்த்துருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாரா. எங்கள் அப்பா யார் யாருக்கு ஓட்டு போடணும், யார் யாருக்கு போட வேண்டாம், என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஓட்டு போட கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்பா சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் டிவியை பார்த்துட்டு இருந்தோம். யார் யார் எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பஸ்ஸு கிடைக்காம நிறைய பேர் வந்து நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூ வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா கூட ஃபோட்டோ எடுக்கணும். நான் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா எப்படியும் எங்கள் அப்பா அம்மா கூட ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்துருவேன். அது என்னன்னு தெரியல, அது எனக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கும். இல்லைன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்குமா, அதனால எங்கள் அப்பாவை வாப்பான்னு சொல்லி இழுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோவா விருப்பம் இருக்காது. நான் இதை வந்து வீடியோ எடுக்கிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியல, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி வந்து நின்றுட்டு இருந்தாரா. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்படி எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு இருந்தேன். மாமா ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு என் தம்பியும் என் தங்கச்சியும் கூப்பிட்டேன். அவங்களாம் வரமாட்டாங்களா. அதனால் சரி நம்ம அப்பா அம்மா தான் வந்து எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது, நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு விஷயத்த சொல்கிறது. நம்ம அவங்கக்கிட்ட மட்டும்தான் வம்பு இழுத்துட்டு ஜாலியாக இருக்க முடியும். மற்றவங்ககிட்ட என் தம்பி தங்கச்சிக்கிட்டேயோ இல்லை மற்றவங்கக்கிட்டேயோ அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் நானே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னே தெரியாமல் எல்லாம் ஃபோட்டோக்கு போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா சரி வா கிளம்பலாம், சீக்கிரம் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனால் ஓட்டு போடுறதுக்கு கூட்டமே இருக்காதுன்னு நினச்சி போனோம். கூட்டம் நாங்கள் எத்தனை மணிக்கு போனோம், ஒரு 10:30 என்னமோ போனோம். நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓட்டு போடுறதுக்காக நின்றுட்டு இருந்தோம் க்யூவில். கூட்டம் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக அனுப்புனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி ஒரு வழியாக ஓட்டை போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அக்கா இன்னும் வரல. அக்கா வந்ததுக்கப்புறம் அக்கா வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னா அப்பா வரதுக்கு அவள் லேட் ஆகும்னு சொன்னால கொஞ்சம். அதனால சரி நாங்கள் முன்னாடி போயிடுறேன்னு சொல்லிட்டு நானும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு போயிட்டோம். எங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் தான் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்காக போனோம். போன டைம் வேறு ஸ்கூலில் போட்டோம். ஸோ இதுதான் என்னோடய ஓட்டு ஐடி. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போயிட்டு எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ என்னோடய ஓட்டை வந்து நான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் வரும்போது பாப்பாங்களாம் இருந்தாங்களா, அவங்களாம் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் சித்தி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு எனக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். எனக்கு வந்து இந்த கோன் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பிஸ்தா ஃப்ளேவரு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நான் அவ்வளவாலாம் ஐஸ்கிரீமு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எப்போவாச்சும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மத்தியானம் நான் சமைக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு நான் செய்கிற பிரியாணி ரொம்ப பிடிக்குமா, பாஸ்மதி ரைஸில். அதனால் நான் வந்துட்டு சரி பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பிரியாணிக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எங்கள் அக்கா வந்துட்டா. அக்கா வந்தோன்னா அக்கா தம்பியெல்லாம் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் பாப்பாங்க கூடலாம் உட்காந்து பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே பேசிகிட்டு இருந்தோம், எப்படி போகுது என்ன ஏது என்னென்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு கிடந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பாப்பாங்க கூடலாம். அதுக்கப்புறம் சரி நான் பிரியாணியை தாளிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து தாளிச்சு விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பிரியாணி தாளிச்சோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என் அம்மா வந்துட்டு பக்கத்துலேயே சாப்பாடு வடிச்சிட்டு இருந்தாங்க, உள்ளுக்குள்ளே ரசம் வச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்குமே ஹாப்பியாக இருந்தது. பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது. எங்கள் வீட்டில் என் தங்கச்சி நல்லா செய்வான். என் தங்கச்சி வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் பண்ணுவாள். நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுவேன். 6, 7 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுவேன். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதனால சரி நான் பண்ணுறேன் இன்றைக்கி. நான் இன்னும் எப்போ வருவேன்னு தெரியல. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அரிசியும் வந்து களைஞ்சி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் அது வந்து நல்லா பொழு பொழுன்னு வருமா, நல்லா அப்படியே பார்க்கவே நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த பக்கம் சாப்பாடு வெந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சமாக வெள்ளை சாப்பாடும், பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, ரசம் இதெல்லாமே வந்து வச்சோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் தம்மை போட்டு விட்டாச்சு. தம்மை போட்டு விட்டு ஒரு 15 நிமிஷம் கங்கெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுற வேண்டியது தான். ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் சிக்கனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் அங்கிட்டு இங்கிட்டு லாந்திட்டு கிடந்தோம். எதுக்கு அடி வாங்க போற நீ. அதுக்கப்புறம் பிரியாணி வந்து தம் போட்டு ஒரு 15-20 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்து வந்துருந்தது. பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக இருந்தது. நல்லா வந்திருக்கு. கண்டு 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 உள்ள இருக்குமா? அதுக்கப்புறம் எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து வச்சு கொடுத்துருந்தான். என் தம்பி தான் வந்து எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துருந்தான். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து ரைத்தா, கொஞ்சமாக சாப்பாடு, ரசம், புளிக்குழம்பு கொஞ்சம் வச்சுருந்தேன், பூண்டு குழம்பு. ஸோ எல்லாத்தையுமே வச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் சரி 110க்கு போகலாம். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கோமா. சரி 110க்கு போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அக்கா, தம்பி, தங்கச்சி, பாப்பாங்க 2 பேரும் எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போயிட்டோம். இன்றைக்கி வந்து ஷாப் வந்து நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம். ஆன்லைனில் ஓப்பன் போட்டுருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், ஷாப் ஓப்பன் நினச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் தான் போய் பார்த்தா ஆன்லைனில் மட்டும்தான் ஓப்பனு, ஷாப் வந்து க்ளோஸ் அப்படின்னு. அப்புறம் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சும்மா சரி எல்லோரும் 4 பேர் 5, 6 பேரும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுற்றிட்டு போனோம். அதுக்கப்புறம் வரும்போது பூ மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்தோம். மல்லிகைப்பூவும் முல்லைப்பூவும். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து எனக்கு முல்லைப்பூ ரொம்ப பிடிக்குமா, அதனால் சரி முல்லைப்பூ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சமாக வந்து கட்டி கொடுத்தா. முல்லைப்பூ நீ வீட்டுக்கு போகும்போது வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பூ வந்து கட்டி கொடுத்தா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ சண்டை போட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பாண்டு வரும்ல, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அது ரொம்ப புதுசாகவும் இருக்குது. அப்புறம் என் தங்கச்சி எங்கள் அக்கா உட்காந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அக்கா வந்து சூப்பராக பூ கட்டுவேன். எனக்கு வந்து அவ்வளோவா பூ கட்ட வராது. நான் வந்து முல்லைப்பூ நல்லா கட்டுவேன். முல்லைப்பூ, அதுக்கப்புறம் சாமி பூ எல்லாமே ஓரளவுக்கு கட்டுவேன். மல்லிகைப்பூ எனக்கு கட்ட வராது. அதை ட்ரை பண்ணதும் கிடையாது. சரின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் எங்கள் அக்கா வந்து முல்லைப்பூவும் மல்லிகைப்பூ வந்து என் தங்கச்சி நாளைக்கு வச்சுட்டு போகிறதுக்காக கொஞ்சம் கட்டி கொடுத்துருந்தா. அதுக்கப்புறம் இது கட்டி முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு முல்லைப்பூ வந்து கட்டி கொடுத்தா. அதுக்கப்புறம் நான் இதை பூவெல்லாம் கட்டிட்டு பக்கத்தில் குமுதாக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டு அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வந்தோடனே எல்லாத்தையும் சீவிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டி வச்சுருந்தாலாம். அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அப்பா இருந்துட்டு போப்பாப்பா அப்படின்னுச்சு. சரிப்பா நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். எனக்கு முல்லைப்பூவோட ஸ்மெல்லெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நான் 12th 11th படிக்கிற டைமில் நம்ம மத்தியான டைமில் போவோம்ல, அந்த ஃபீல் வரும். 8th 9th படிக்கும்போது 10th 12th எக்ஸாம்னு சொல்லிட்டு நம்ம மத்தியானம் போவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம்லாம் நிறைய வரும். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. அப்புறம் மாமா வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வீட்டிலே சாப்பிட்டு வந்தனால சீக்கிரமாக தூங்கிட்டேன். ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. ஓகே செல்லக்குட்டீஸ், பாய், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரியுமா?